அனைவருக்கும் வணக்கம். அபிராமி பட்டர் அருளிய அபிராமி அந்தாதியிலிருந்து இப்பொழுது நாம் பார்க்க இருப்பது 80வது பாடல். கூட்டியவா என்னை தன் அடியாரில் கொடிய வினை ஓட்டியவா என் கண் ஓடியவா தன்னை உள்ள வண்ணம் காட்டியவா கண்ட கண்ணும் மனமும் களிக்கின்றனவா ஆட்டியவா நடம் ஆடகத் தாமரை ஆரணங்கே. மீண்டும் பாடல். கூட்டியவா என்னை தன் அடியாரில் கொடிய வினை ஓட்டியவா என் கண் ஓடியவா தன்னை உள்ள வண்ணம் காட்டியவா கண்ட கண்ணும் மனமும் களிக்கின்றனவா ஆட்டியவா நடம் ஆடகத் தாமரை ஆரணங்கே. இங்கு வா வா என்பது வாறு என்று கொள்ள வேண்டும். அதாவது கூட்டியவா என்பதை கூட்டியவாறு என்று கொள்ள வேண்டும். கூட்டியவாறு என்னை தன் அடியாரில், என்னை தன் அடியாரில் கூட்டியவாறு நீதான் கூட்டினாய். நான் என்னமோ பெரிய அடியார் நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் என்னை விட மிகச்சிறந்த அடியார்கள் உலகில் உள்ளனர் என்பதாலும் கயவர் கூட்டத்தில் நான் இல்லாமல் இருக்க வேண்டும் என்பதாலும் உன் அடியார் கூட்டத்தில் என்னை கூட்டினாய். நீயே கூட்டினாய் என்னை. கொடிய வினை ஓட்டியவா, இப்படி நல்லோர்களின் சேர்க்கை இருந்ததினால் என்னிடம் கொடிய வினை அணுகாமல் கொடிய வினைகளை தூர ஓட்டியவாறு. என் கண் ஓடியவா, உன்னுடைய திருமேனி எப்பொழுதும் என் கண்ணில் நிற்கிறது. கோவிலில் சிலையாக, உயிர்களில் பொருளாக, உயிராக இந்த பிரபஞ்சம் முழுவதும் பரவியிருப்பது நீயே. இன்று என் கண்ணை மூடியிருந்தாலும் மனதில் நீதான். கண்ணை திறந்து பார்த்தாலும் அங்கெங்கில்லாதபடி எங்கும் நீக்கமர நிறைந்துள்ள பரபிரம்மமாக நீயே உள்ளாய். தன்னை உள்ள வண்ணம் காட்டியவா, நீ வெளிப்படுத்தாமல் எங்களால் உணர இயலாது. தன்னை உள்ள வண்ணம், நீ உள்ளதை உள்ளபடி உன்னை நீயே வெளிப்படுத்தினாய். நீ வெளிப்படுத்திய காரணத்தினாலே மட்டுமே என்னால் உன்னை கண்டு கொள்ள முடிந்தது. காட்டியவாறு கண்ட கண்ணும் மனமும் களிக்கின்றனவா, இவ்வாறு பார்க்கும்போது கண்ணுக்கும் மனதுக்கும் நிறைவாக இருக்கிறாய். களிப்பு தருகிறாய், ஆனந்தத்தை தருகிறாய், அமைதியை தருகிறாய், சந்தோஷத்தை தருகிறாய், ஒரு மன நிம்மதியை நீ அளிக்கிறாய். ஆட்டியவா நடம் ஆடக. இந்த மாதிரி ஒரு காட்சி கிடைக்கும்போது என்னை அறியாமல் என் மனமும் உடலும் ஆடுகின்றன. அப்படி ஆட்டுவிப்பதும் நீதானே, காட்டுவிப்பதும் நீதானே. காட்டுவித்தால் யாரொருவர் காணாதாரே, ஆட்டுவித்தால் யாரொருவர் ஆடாதாரே. நடம் ஆடகத் தாமரை ஆரணங்கே. ஆடகம் என்றால் தங்கம், தங்கத்தின் ஒரு வகை, 4 வகை தங்கத்தில் முதல் வகை. அந்த ஆடகத் தங்கத்தில் சிம்மாசனமிட்டு அமர்ந்திருப்பவள் அணங்கு என்றால் அழகால் மதிமயக்கம் தருபவள், அழகால் வருத்தம் தருபவள். இப்படி ஒரு அழகா, எப்படி ஒரு அழகு என்று சொல்லும் அளவுக்கு இருப்பவள் அந்த தாமரை ஆரணங்கே. அந்த பொத்தாமரையின் மேல் வீற்றிருக்கும் அம்பாளே ஆரணங்கே என்று பாடுகிறார். கூட்டியவாறு என்னை தன் அடியாரில் கொடிய வினை ஓட்டியவாறு என் கண் ஓடியவாறு தன்னை உள்ள வண்ணம் காட்டியவாறு கண்ட கண்ணும் மனமும் களிக்கின்றனவாறு ஆட்டியவாறு நடம் ஆடகத் தாமரை ஆரணங்கே. மீண்டும் பாடல். இங்கு ஓட்டியவா ஓடியவா. ஓடியவா என்றால் என்னை நோக்கி நீ ஓடி வரம்மா. நான் நீ நடந்து வரல, பொறுமையாக அருள் கொடுக்கலாம்னு நினைப்பதில்லை. நான் என் மனதால் உன்னை நினைத்த மாத்திரத்தில் நீ ஓடி வந்து அருளை சுரைக்கிறாய் தாயே என்று பாடுகிறார். கூட்டியவா என்னை தன் அடியாரில் கொடிய வினை ஓட்டியவா என் கண் ஓடியவா தன்னை உள்ள வண்ணம் காட்டியவா கண்ட கண்ணும் மனமும் களிக்கின்றனவா ஆட்டியவா நடம் ஆடகத் தாமரை ஆரணங்கே. இந்த பாடலில் வாறு என்று சேர்த்து சொல்லும்போது கூட்டியவாறு என்னை தன் அடியாரில் கொடிய வினை ஓட்டியவாறு என் கண் ஓடியவாறு தன்னை உள்ள வண்ணம் காட்டியவாறு கண்ட கண்ணும் மனமும் களிக்கின்றனவாறு ஆட்டியவாறு நடம் ஆடகத் தாமரை ஆரணங்கே. அபிராமி பட்டர். ஆண்டவன் அருள்.